நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தளபதி பற்றின நியூஸ் அப்படின்றது தான் வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தளபதி விஜய், சங்கீதா, டிவோர்ஸு, த்ரிஷா, அப்படின்ட்டு வந்து தளபதி ஹேட்டர்ஸ் வந்து இதை வச்சு என்ன கான்ட்ரவர்சி உருவாக்கலாம், தளபதியோட பேர் எப்படி கெடுக்கலாம், என்னென்ன நியூஸ் கிடச்சிதான் அதை 1 2 2 4 4 8 8 அந்த மாதிரி வந்து பண்ணலான்ட்டு வந்து தளபதி ஹேட்டர்ஸ் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஆனால் எல்லாருக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து எவனுமே மறக்க மாட்டானுங்க. என்னடா அது இப்படி ஒரு செருப்படி நமக்கு வந்து விழும் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஊபிஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, ஏன் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு கதறிட்டு இருக்கானுங்க ஊபிஸ் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஸோ லட்சுமி ராமகிருஷ்ணன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்காங்க, செருப்படி பதில். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து தளபதி விஜய் வந்து நான் ஒரு இணை நடிகராக வந்து எனக்கு தெரியும், அவர் வந்து அமைதியானவர், அன்பானவர், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப அன்பாக எல்லாரையும் வந்து பார்த்துக்கக்கூடியவர். ஸோ அவரை பற்றின இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இப்படி ஏன் கேவலமாக வந்து பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தளபதியோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள எங்களுக்கு பர்சனலாக தெரியும், அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப நல்ல அம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உண்மையாலுமே பெண்கள் மேலே அக்கறை இருக்குது, பெண்கள் வந்து கஷ்டப்படுறது பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா, இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் வந்து ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே வந்து அது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வழக்கு தொடர கூட காசு இல்லாமல் வந்து தினம் தினம் அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே உங்களுக்கு அக்கறைலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பெண்களுக்கு உதவுங்க, அவங்களுக்காக வந்து பேசுங்க. உங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க தினம் தினம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து உதவுங்க. பெண்கள் சாப்பாட்டுக்கு ஒரு வேளை வாங்கி கொடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே பெண்கள் மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த சங்கீதா, தளபதி இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் விஜய் பற்றி 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்து பெண்கள் மேலே உள்ள அக்கறைலாம் கிடையாது, விஜய் மேலே உள்ள வன்மம். விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து எப்படி வந்து இது பண்ணலாம், ஒழிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதால இது வன்மமாக தான் தெரியுது, தவிர பெண்கள் மேலே உள்ள அக்கறையாக தெரியல அப்படின்ட்டு வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து தளபதி ஹேட்டர்ஸை வச்சு செய்யன்னு வந்து லெஃப்ட் ஹேண்டில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.